Hi guys, welcome to Smartex Service. நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Hi guys, இன்னைக்கு வந்து கண்டென்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸை சேஞ்ச் பண்ண போறோம். அது என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா Vivo y95 ஓகேங்களா. செட்டிங்ஸ்ல போய் மாடல் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா Vivo 1807ங்கிற மாடல் இருக்கு. இதை வந்து கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா Vivo y95ங்கிற மாடல் வரும் ஓகேங்களா. இதை தான் நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் டெம்பர் கிளாஸ் உடஞ்சி உள்ளே இருக்கிற கிளாஸ் அடிபட்டுருக்கு. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, டெம்பர் கிளாஸாங்கிற டவுட்டு. அதாவது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்குது. மேல் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேல் டெம்பரை ரிமூவ் பண்ணுறேன். முடிஞ்சளவு சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா இதில் ஒரு பிசுறு வந்து கையில் ஏதோ குத்திடக்கூடாது. டம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பிசில் தெரியும். இதில் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே கிளாஸும் வந்து, அதாவது டிஸ்பிளேவோட கிளாஸ், டம்பர் கிளாஸ் வேறு, டிஸ்பிளே கிளாஸ் வேறு ஓகேங்களா. இதோட கிளாஸ் பாருங்கள், அது ரொம்ப அடிபட்டுருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற டிஸ்பிளே நல்லாயிருக்கு, குவாலிட்டி அதோட நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே. அப்போ ஒரிஜினல் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குவாலிட்டி அப்படியே இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் மாறாது. நம்ம அதோட டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டோம், அதோட குவாலிட்டிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா டச் பேடு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. கிளாஸ் மட்டும் புரோக்கன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் மட்டும் பிரிச்சுட்டு ஃபிட்டிங் போட போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். ஷட் டவுன் சொல்லுங்க. அது நீங்கள் தான் சொல்லுங்கள். ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. Five minutes later. ஓகே கைஸ், இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. எதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறோம்னா ஆவரேஜாக அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் காகிதத்தை வந்து அதை உள்ளே நம்ம ஃபிட் பண்ணி, ஏன்னா டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணாமல் ஒரு ப்ளக்ஸாக வந்து நம்ம உள்ளே விட்டு டிஸ்பிளே வந்து ஓப்பன் பண்ணுறோம். டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஸ்பிளே வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கரெக்டாக பக்குவமாக அந்த டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே, டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் நைஃப் வந்து நம்ம எடுத்து அந்த டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் பேஸ்டட் இருக்கும். நம்ம செப்பரேட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதமான பேஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஜென்யூட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே உள்ள ஒரு பிளாக் ஷீட்டும் டேமேஜ் ஆகாது. ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் மிஷினில் வச்சு நம்ம வந்து டிஸ்பிளேவையும் வர கிளாஸையும் ரெண்டாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. புரோக்கன் ஆன கிளாஸையும் டிஸ்பிளேவையும் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பழைய கிளாஸ் ரிமூவ் ஆகிடுது. நியூ கிளாஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்கள் வந்து ப்ராசஸ் ஆகுது இந்த டைமில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே இருக்கிற கம்மெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபுல்லாகவே நீட்டாக ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிறோம்.
ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற மேலே இருக்கிற கம் எல்லாமே குளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே மட்டும் ஸ்க்ரீனில் போட்டு நம்ம டைம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இதுக்கு மேலே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கா, தெளிவாக இருக்கா, மேலே ஸ்க்ரீன்லேருந்து கீழே வரைக்கும் கிராச் ஏதோ இருக்க பார்க்க உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிளாஸ் வந்து அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, புது கிளாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே, அதாவது ஓசிஏ மிஷினுக்குள்ளே பஞ்சிங் பண்ணுறதுக்கோசரம் நம்ம அந்த டிஸ்பிளேவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட். ஓகேங்களா, சாரி 10 to 20 இல்லை, 10 to 20 செகண்டு இதோட ப்ராசஸ் ஒர்க் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பபுள் ரூமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கம், அதாவது இப்போ காம்போ கோட்டுற பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் ஜென்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பிரேமுக்கு வெளியில் போகாத அளவுக்கு நம்ம போடுறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆவரேஜாக வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகி உங்காரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஸ்பிளே வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பேக்கில் அதிகமாக நீங்கள் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா அட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப டிஸ்பிளேவே ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இடத்துல வந்து கேமராவும் சென்சார் பக்கத்தில் மட்டும் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு கேமரா ஃபிக்ஸலே குறையிறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பக்கத்தில் வரும். சென்சார் மேலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் காதில் வைக்கும்போது சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, சென்சார் வந்து சரியாக ப்ராசஸ் ஆகாது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் செக்ஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. யாராச்சும் சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லையா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு SMS பண்ணிங்கன்னா எங்களோட புக்கிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயிலோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போ வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் அலைன்மெண்ட் கிராஸாக வச்சுன்னா டிஸ்பிளேவே டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஃபினிஷிங்காக பண்ணோம்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக கம்மெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மதர் போர்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டஸ்ட்டு அந்த அழுக்கு அந்த கம்மு வந்து நம்ம போடுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கம்மு பண்ணும்போது கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகி வெளியில் ஃபிட் ஆகும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபினிஷிங், அந்த ஒர்க்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், என்னென்ன டீட்டெயிலுங்கிறது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறோம். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா, நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், OCA ட்ரைனிங், IC லெவல், இதுமாரி ஒவ்வொரு லெவலாக வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க 1 day 2 days கற்றுக்க முடியுமா அப்படின்னு. இதில் வந்து பாசிபிள் இல்லை. ஒரு 15 daysலையும் நீங்கள் ஒரு டைமிங் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கண்டக்டை கொடுக்குறோம்னா அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் டிஸ்பிளேவை அப்படின்னா, அந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்காக நம்ம லப்பர் போடுறோம்னா டிஸ்பிளேவும் அந்த பிரேம்லேயும் அந்த அட்டாச் பண்ணி ஒட்டும் பொழுது அது வந்து நல்லா ஃபிட்டிங்காக வரதுக்கு தான் அந்த லப்பர் பேண்ட் போடுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour அந்த லப்பர் பேண்ட் அந்த மொபைல் இருந்தாலே போதும், அதுவே போதுமான அந்த டைமிங்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 day 2 days விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. மினிமம் 1/2 hour ஒரு மொபைலுக்கு லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருந்தாலே போதும், அதுவுமே போதுமான டைமு. அதுக்கு மேலே
இருந்தாலும் நீங்கள் டைமிங் விட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஓவராக அந்த லப்பர் பேண்ட் ப்ரெஸ் ஆகி டிஸ்பிளேவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 1/2 hour to 1 hour டைமிங் டூரேஷன் நம்மளுக்கு போதும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நம்ம ஃபிட்டிங் போட்டு அதுக்கு மேலே லப்பர்லாம் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நல்லா முடிஞ்சது அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறோம். நல்லா ப்ராசஸ் ஆகுது. இப்போ 100% நம்ம சக்ஸஸாக கிடச்சிருச்சு. ஒரிஜினல் குவாலிட்டி கிடச்சிருச்சு. Thank you for watching video.